உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 6வது வாரம் புதன்கிழமை இன்றைய நாளிலே நம்முடைய அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக அன்னையாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய இறை வார்த்தைகள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் அதிகமாக உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க முடியாது என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லி முடித்தவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஆவியினுடைய வருகையை பற்றியும் ஆவியினுடைய வழிநடத்துதலை பற்றியும் அழகாக தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். எனவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை உண்மை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பிலாத்தின் முன்னிலையில் நிறுத்தப்படுகின்ற பொழுது பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையா அது என்ன என்று கேட்டான். ஆனால் அந்த உண்மையினுடைய விளக்கத்தை அவன் இயேசுவிடம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கவனம் எல்லாம் மக்கள் மீதும் தன்னுடைய அதிகாரத்தின் மீதும் தான் இருந்தது. ஆனால் உண்மையான இயேசு கிறிஸ்துவை சற்று நேரம் இயேசுவோடு செலவழித்து அவரோடு உரையாடி இருந்தால் உண்மை என்ன என்று அவனுக்கு தெரிந்திருக்கும். எனவே உண்மை அறிந்து கொள்ள முடியாமல் உண்மையா அது என்னவென்று கேட்டுவிட்டு வெளியே வந்தான். இயேசுவிடம் எந்த விதமான குறைகளையும் என்னால் காண முடியவில்லை என்று சொல்லி முடித்து விட்டார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யாரிடம் ஒப்பு கொடுக்கிறார், யாரை பார்த்து கூறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அது தன்னுடைய சீடர்களை பார்த்துத்தான். ஏனென்றால் 3 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சீடர்கள் பல நேரங்களிலே இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்தும் கூட இயேசுவினுடைய உண்மை நிகழ்வினை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இயேசு எதற்காக இந்த மண்ணுலகில் பிறந்தார், எதற்காக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட பணி வாழ்வை இவர் செய்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க இருக்கிறார் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு பலமுறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்திருக்கின்ற ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசியது யார் பெரியவர் என்ற போராட்டம். மக்கள் இயேசுவோடு வருகின்ற பொழுது தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்ற பெருமை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் உண்மை அவர்கள் இறுதி வரை அறிந்து கொள்ளவில்லை. எனவே தான் உண்மையை அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பிலாத்து இயேசுவின் முன்னிலையில் உண்மை என்று எதுவென்று கேட்க அறியாமல் மக்கள் முன்னிலையில் ஓடி வந்தானே, அதே போல இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பிறகு, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இந்த சீடர்கள் ஒருவரை ஒருவர் முகம் காண முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எனவே தான் இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் உங்களிடம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது, அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உண்மை வழிநடத்தக்கூடிய ஆவியானவர் வருவார், அந்த ஆவியானவர் வந்து உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு 40 நாட்கள் இந்த மண்ணுலகிலே தன் சீடர்களோடு பயணித்தாலும் இறுதி வரை அவர்கள் அந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாமல் தான் இருந்தார்கள். மீண்டுமா இயேசு அவர்களை அழைத்து அவர் விண்ணேற்றம் சென்ற பிறகு அவர் கொடுத்துவிட்ட வார்த்தை, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். எப்பொழுது அந்த துணையாளர் வந்து இவர்களை ஆட்கொண்டாரோ அப்பொழுது முதல் அவர்கள் இயேசுவின் உண்மையுள்ள சீடர்களாக அவர்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தான் இயேசு அழகாக சொல்கிறார், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் வந்து உங்களை வழிநடத்துவார், அப்பொழுது நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள் என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, பல நேரங்களிலே நம்முடைய கண் எதிரே நம்முடைய அருகில் இருக்கின்ற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உண்மையினை பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் பொய்மையான உலகை நாடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொய்மையான உலகை நாடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதில் எந்த விதமான பயனும் இல்லாமல் இறுதியிலே நாம் தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அழைப்பு கொடுக்கின்ற செய்தி, தன் சீடர்களை எப்படி உண்மை உள்ள தூய ஆவியானவரை கொடுத்து வழி நடத்தினாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னை உண்மை உள்ள தூய ஆவியானவரை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழிநடத்தலை ஏற்றுக்கொண்டு என்றும்
என்றும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ நாம் அனைவருமே பயணிப்போம். இந்த பாஸ்க காலத்தில் இறையாசிர் என்றும் உங்களோடு.